Hello guys, welcome back to our YouTube channel. So நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க, மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்ச நாள்னா ஒரு 3 to 4 days முன்னாடி ஜெனோபெட்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் நான் வந்து பண்ணினேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேபிடேட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜெனோபெட்ஸில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு வந்து 2 தேவை. ஒன்று பெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சா தான் ஹேபிடேட்டை வச்சு நம்ம வந்து அதை வந்து டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் என் ஹேபிடேட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணோம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டெய்லியும் வாக் பண்ணுறதை வச்சு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சு நம்ம வந்து டோக்கன் வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய ஜெனோபெட் டேஷ்போர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க ஹார்வெஸ்டிங் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹார்வெஸ்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இண்டிஜிஜி அந்த சர்வரில் அவங்க தான் நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இருக்கா. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எனர்ஜி அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து 100% இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நாம் எதுவும் பண்ண தேவையில்ல. அவங்க சர்வரில் போய்ட்டு அவங்ககிட்ட சொன்னால் அவங்களே நமக்கு வந்து ஹேபிடேட்டை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப்பனில் எப்படி நம்ம வந்து ஷூவை வந்து ரிப்பேர் பண்ணுறோம்ல அது மாதிரி தான். ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க ஹார்வெஸ்ட் கீ அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க டெய்லி ஹார்வெஸ்டிங் கேப் அப்படின்னு போட்டு எனக்கு 37.5 இருக்கா. ஸோ இதுவே நம்மளோட ஹேபிடேட் வந்து 100% இருந்தால் 15 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளோட எனர்ஜி. ஸோ இதை வந்து மேக்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸில் வச்சுட்டு நம்மளோட இங்கே வந்து மேக்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாக் பண்ணி எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த எனர்ஜியை வச்சு நம்ம வந்து கீ டோக்கனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே வந்து ஹார்வெஸ்ட் கீ ஹார்வெஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டோக்கன் வந்து ஹார்வெஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் வந்து எனக்கு ஹேபிடேட் ரிசீவ் ஆகி நான் ஒரு 4 to 5 days வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு 4 to 5 days நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கா. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் வந்து ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 14 daysக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறனால நான் வந்து எல்லாத்தையுமே 14 daysக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் வித்ரா எடுக்கல. ஸோ ஓகேங்களா? எல்லாமே வந்து ஹார்வெஸ்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டோட்டலாக எவ்வளோ டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ 50 டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 206.64 கீ. ஓகேங்களா? ஸோ இதோட ஒர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா $7. அதாவது 1 2 3 4 5 மொத்தம் இந்த 5 daysல நான் வந்து $7 ஒர்த் ஆஃப் டோக்கனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் வந்து நாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. ஸோ நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் ஒரு என்எஃப்டியை வந்து நம்ம வாங்கி தான், அதாவது அவங்க வந்து நம்ம கொடுத்துருவாங்க, நாம் வந்து வாக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து கமிஷன் போகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வர இந்த டோட்டல் கீழே நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுற கீழே எனக்கு வந்து 45% கீயும் அந்த இண்டிஜிஜிக்கு வந்து 55% கீயும் போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஆக்டிவாக இருந்தால் நமக்கு வந்து 60% கொடுப்பாங்க. நமக்கு 60%, அவங்க வந்து 40% எடுத்துக்குவாங்க. ஸோ நான் வந்து புதுசுங்கிறனால நம்மளோட ஆக்டிவ்னஸை பார்த்து அவங்க வந்து பர்சன்டேஜ் வந்து ஏற்றிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 daysல நான் டோட்டலாக இங்கே ஒரு 3 into 22 ப்ளஸ் ஒரு இன்னொரு நாள் வந்து 14 கீ, அடுத்து வந்து 11 கீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் ஒரு 80 something வந்து டோக்கன் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதோட வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காயின் மார்க்கெட் கேப்க்கு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ கீ ஜெனோபெட்ஸ் கீ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ இதோட ஒரு டோக்கன் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.25 பைசா. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னோடய டோட்டலாக நான் இந்த 5 daysல 89 கீ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த கமிஷன்லாம் போக அப்படி 89 கீ அப்படின்னு எவ்வளோ ரேட் அப்படின்னு இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா $288. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எந்த ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு விதமான டாஸ்க்கும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் வாக் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த 5 நாளில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா $288. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ எப்படின்னா எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும்,
அதை பற்றி தாங்க இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணணும்னா இது எப்படி வித்ரா எடுக்கிறது, அப்புறம் வந்து ஸ்வாப் எப்படி வந்து ஸ்வாப் பண்ணி சோலாவோ இல்லை டாலராவோ மாற்றுறது அப்படி நான் வந்து வீடியோ போடுறேன் கைஸ். ஸோ அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை. ஸோ ஒரு 10 டேஸில் வந்து வீடியோ, இன்னொரு 9 டேஸில் வந்து வீடியோ வந்துடும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி நடந்து ஃப்ரீயாக ஒரு பேசிவாக ஒரு இன்கம் வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இது எப்படி பண்ணணும் இதோட இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாக் பண்ணி டெய்லி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க, ஜாகிங் போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்து நிறைய ஏர்ட்ராப்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன் கைஸ். ஸோ நன்றி, வணக்கம்.